குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நான் எங்கே மேடைக்கு போனாலும் ஏதாவது பேசியே தெரியணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் சிரிக்கலாம். அநேகமாக தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். எனக்கு வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும், அதனால் வேறு வழி இல்லை. ஒருத்தன் வந்து ரொம்ப நாளாக தபஸ் இருந்திருக்கான். கடவுள் வந்து முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஒரு ரோடு போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்காவுக்கு எப்படியா ரோடெலாம் போட முடியும்? அதெல்லாம் முடியாது, வேறு ஏதாவது ஆப்ஷன் சொல்லு அப்படின்னோடனே என் பொண்டாட்டி நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு கேட்டிருக்கான். என் பொண்டாட்டி நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ட்டுருக்கான். கடவுள் சொல்லியிருக்காரு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு 8 வழிச்சாலையா இல்லை 10 வழிச்சாலையா என்ன போடணும் அதை முதல்ல சொல்லு அப்படின்ட்டு. அதாவது பொண்டாட்டி சொல்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு பதிலாக வந்து நான் அமெரிக்காவுக்கு ரோடே போட்டு கொடுத்துட்றேன்னு. அப்படி புருஷன் சொன்னால் கூட பொண்டாட்டி கேட்க மாட்டாங்க. ஆனால் உட்காருனா உட்காரு, நில்லுனா நில்லு, சிரினா சிரின்னு ஃபோட்டோகிராஃபர் சொன்னால் மட்டும்தான் எந்த ஒரு பொண்ணுமே கேட்பாங்க. அப்படி புருஷ லட்சணம் நிறைந்த ஃபோட்டோகிராஃபர் ஒரு கார்த்திக் ஸ்ரீனிவாசை பார்க்கும்போது எனக்கு பயங்கர பொறாமையாக இருக்கும். ஒரு பொக்கே மாதிரி எப்போ பார்த்தாலும் நிறைய பெண்களுக்கு நடுவில் ரொம்ப கடுப்பேற்றிட்டே இருப்பார். சேம் ஃபீலிங்கு பாருங்க. அப்போ அவங்க ஒய்ஃபுக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது யோசிச்சு பண்ணிப்பாங்க. இதை நம்மளால பிடிச்சது தானே செய்ய முடியும். ஸோ அதனால் கார்த்திக் ஸ்ரீனிவாசை எப்போ பார்த்தாலும் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இந்த கேலண்டர் மட்டும் இல்லை, கால் அண்டரில் இருக்கிற பூமியில் என்னெல்லாம் அழகான விஷயங்கள் இருக்கோ அதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு அழகான கண்கள் வேணும். அந்த கண்கள் வந்து அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பொறாமையோட கார்த்திக் ஸ்ரீனிவாசன் நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். அதே மாதிரி இந்த வெட்டிங்கோ நண்பருடைய நான் கிட்டத்தட்ட பல வருஷமாக நான் உங்களோட எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டுருக்கேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கொஞ்சம் பேர் தான் கை தட்டுறாங்க. அதுக்கு காரணம் வந்து மற்றவங்க கையிலெல்லாம் கிளாஸ் இருக்குது. ஸோ என்ன வேர்ட்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரிதிங். ஒரு கார்த்திக் அவரோட ஃபோட்டோஸோட காலண்டர் லான்ச் ஈவெண்ட் இஸ் ஸோ ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் ஒரு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்னால தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அதுவும் வெட்டிங் வாஸ். ஸோ ஐ ஹோப் a lot of more people will get married. Thank you. All the best. As always, it's pleasure to be part of Karthik's events. And what do I say? I was telling my husband, can we get married all over again? Because back then, 12 years back, it wasn't as fancy and as beautiful as this. And then my husband asked, I hope it's me. So anyway, it's such a beautiful experience. And good luck. And thanks for having me here today, Karthik. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக கார்த்திக் சார் எனக்கு எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஷோவில் தான் தெரியும். எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஷோக்கு அப்புறம். ஆல் த பெஸ்ட் சார். மேலும் மேலும் நீங்கள் நல்லா வர்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். I strongly believe that marriages are made in heaven, and it's been 3 years since we're married, and I can say for sure that the day you get married for any guy or girl is one of the most magical days of your life. And to add little more magic, Karthik, Wedding Vows, Radisson Blu teamed up for this amazing concept. In fact, I and Nisha were discussing the pre-wedding shoot, and we were saying, gosh, these guys should have done it 3 years back. We would have a chance to shoot with them. But nonetheless, this is great for, future prospective grooms and brides. And I saw a lot of people in the background discussing. And one thing I must tell about Karthik, if there's such a wonderful turnout today over here in support of this, it's a solemn testament to Karthik as a person. He's such a friendly and supportive person. Not just me, I've seen the way he's around with friends, and he's a fantastic collaborator. So you've got somebody really good with you, and I really wish this association goes from strength to strength. My best wishes. Hi, மறக்காம நம்ம Non-Stop News தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.